ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற டெய்லி ஜாப் அப்டேட் வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட்லேருந்து 2 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஸ்டாஃப் கார் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், பெயிண்டர், டயர்மேன் அப்படின்னு சொல்லி சில 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து இதை தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டாஃப் கார் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18லேருந்து 27. ஸோ இன்கேஸ் 27க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க கம்யூனிட்டி வைஸு. அதை நம்ம தொடர்ந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது, எஸ்டிக்கு எதுவும் இல்லை. ஓபிசிக்கு 7 வேகன்சி இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 3 வேகன்சி இருக்குது, யூஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 11 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 25 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 26 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க பொறுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து 5 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக், காப்பர் அண்ட் டின்ஸ்மித், பெயிண்டர், டயர்மேன், எம்பி எலக்ட்ரிஷியன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்ந்து 10 வேகன்சி இருக்குது. ஸோ அதாவது எம்பி மெக்கானிக் வந்து 5 வேகன்சி இருக்குது, காப்பர் அண்ட் டின்ஸ்மித்துக்கு வந்து 1 வேகன்சி, பெயிண்டருக்கு 1 வேகன்சி, டயர்மேனுக்கு 1 வேகன்சி, எம்பி எலக்ட்ரிஷியனுக்கு 2 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏவி மெக்கானிக்கு எஸ்சியில் 1 வேகன்சி இருக்குது, ஓபிசியில் 1 வேகன்சி, இடபிள்யூஎஸில் 1, யூஆரில் 2. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து வந்து காப்பர் அண்ட் டின்ஸ்மித்துக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க. யூஆரில் வந்து 1 இருக்குது. ஸோ ஓகே, டோட்டலாகவே 1 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெயிண்டர் போஸ்ட்டுக்கு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசியில் 1 வேகன்சி இருக்குது, டோட்டலாகவே 1 வேகன்சி தான் இருக்குது. டயர்மேனுக்கு வந்து யூஆரில் வந்து ஒரே வேகன்சி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எம்பி எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் 1 வேகன்சி இருக்குது, இடபிள்யூஎஸில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1/7/2020 அந்த டேட் பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் 30 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதை நம்ம தொடர்ந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாஃப் கார் டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்கு மந்த்லி பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 18லேருந்து 27 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் ஆஃப் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மோட்டார் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ அதாவது லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுல அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இதுவும் சேம் தான் ஆல்மோஸ்ட். இதுக்கும் மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா இந்த 5 போஸ்ட்டுக்கும் 19,900லேருந்து 63,200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபார் ஆல் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18லேருந்து 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ஜூலை 2020, ஸோ இந்த டேட் பிரகாரம் 18லேருந்து 30, 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் 30 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை, கம்யூனிட்டி வைஸ் வந்து கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. அதையும் நம்ம தொடர்ந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே வந்து அதாவது 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி அந்தந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ட்ரேடில் வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 இயர் இன் தி ரெஸ்பெக்டிவ் ட்ரேட். ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் ஆல் தி அபோவ் ஸ்கில்டு போஸ்டர்ஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட். ஓகேங்களா? அந்த பேஸ் ஆஃப் சிலபஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் வந்து ரிசர்வேஷன் போஸ்ட்டுன்னு சொல்லி SC or STக்கு வந்து 5 இயர்ஸ் தராங்க. ஓகேங்களா? ஸோ ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் தராங்க.
ஸோ கேண்டிடேட்ஸுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டு ஸ்டாஃப் கார் டிரைவர்னு சொல்லி ஒரு போஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேம் தான் ஆல்மோஸ்ட். எஸ்சிஆர் எஸ்டிக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் என்னென்னது டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு 100 rupees இருக்கும். ஓகேங்களா. ஸோ 1 passport size கலர் ஃபோட்டோ ஷுட் பி affixed at the place mean for the purpose of application and should be duly attested by gazetted officer of state or central government. ஓகேங்களா. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து என்க்ளோஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸுக்கு வந்து 26க்குள்ளே அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அன்சைன்ட் ஆர் இன்கம்ப்ளீட் ஃபில்டு அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். ஓகேங்களா. ஸோ அதாவது சைன் இல்லாமல் இருந்தாலோ இல்லை அதில் சரியாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யலை அப்படின்னாலோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் அட்டாச்மெண்ட்ஸ் அஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் வித்தவுட் இன்டிமேஷன். ஸோ அதாவது அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் பிஃபோராக சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. த அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் த்ரூ ஒன்லி ஸ்பீட் போஸ்ட். ஓகேங்களா. ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எந்த போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே எதுவும் சொல்லலை. ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயே கொரியர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் சென்ட் த்ரூ எனி அதர் மீன்ஸ் அண்ட் கிவன் பை ஹேண்ட்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ அதாவது வேறு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணாலும் இல்லை கையில் கொடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த என்வலப் ஷுட் பி அட்ரஸ்டு டு, ஸோ அதாவது அந்த அப்ளிகேஷனை அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ உங்கள் அப்ளிகேஷனோட அதை அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்னா, தி சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37, ஓல்டு நம்பர் 61/1 கிரீம்ஸ் ரோட், சென்னை. ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து 26/5/2021 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் மேண்டிட்டரி டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் வித் தி அப்ளிகேஷன். ஸோ அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனில் என்னென்ன அட்டாச் பண்ணணும், எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான காப்பி செராக்ஸ் காப்பி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் காப்பி ஆஃப் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்டிஓ. ஸோ ஆர்டிஓக்கிட்டேருந்து வாங்கினா அந்த டிரைவிங் லைசன்ஸ் காப்பீஸ், அந்த எக்ஸ்ட்ராக்ட் காப்பின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மீன்ஸ் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் கார் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த கம்பெனியில் கார் ஓட்டியிருக்கேன் அப்படின்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees ஆகும். ஸோ அப்ளிகேஷன் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்கள் 10th மார்க் ஷீட்டை எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ ஸோ அதன் மாதிரி நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. உங்கள் 10th மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டவுட்டாக இருந்தால் அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இது வந்து கார் டிரைவர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாஃப் கார் டிரைவருக்கான அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது மீதி 5 போஸ்ட் இருக்கீங்களா, அதில் மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியன், ஸோ அடுத்து வந்து பெயிண்டர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணோம், ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் இந்த 5 போஸ்ட்டுக்கு வந்து சேம் தான். ஓகேங்களா. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இன்கம்ப்ளீட்டாக வர அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதே தான். ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும், வேறு போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, த சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ். ஸோ அதே அட்ரஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே அட்ரஸ் தான். ஸோ இது வந்து 4 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், 5 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. லிஸ்ட் ஆஃப் மேண்டரி டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்டு வித் அப்ளிகேஷன்ஸ், ஸோ வித்தவுட் விச் அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிஜெக்டட். ஸோ அதாவது
இந்த கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் ட்ரேட். ஸோ அதாவது அந்தந்த போஸ்ட்டுக்கு ஸோ உதாரணத்துக்கு மெக்கானிக் இருக்குன்னா அந்த மெக்கானிக் ஃபீல்டில் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அதே பெயிண்டரில் எனக்கு பெயிண்டரில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதோட அட்டாச் பண்ணணும். ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரேடில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து HMB EV மோட்டார் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பியை அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி இந்த கீழே கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். 26/5/2021 சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் தான். நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்கள் 10th மார்க் ஷீட் கையில் எடுத்துக்கோங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபாதர்ஸ் நேம் என்ன, உங்கள் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலிஜன். ஸோ இதெல்லாம் காமனாக உங்களுக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள்.